சரி, லெக்சரில் போகிறதுக்கு முன்னாடி புது கோர்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ புது கோர்ஸ் நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்னும் எவ்வளோ மாதம் நம்மக்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 மந்த்து தான் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ மந்த் இருக்குது? 7 மந்த். இந்த 7 மந்தில் பார்த்தீங்கன்னா 5 மந்த்துக்குள்ளே நம்ம கோர்ஸை முடிக்கணும். நம்மள்ட்ட ஃபிசிக்ஸ்லேயும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வீடியோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸில் டோட்டலாக 150 வீடியோஸ் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது? அதே மாதிரி ஒரு 150 to 180 வீடியோஸ் கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 180 கணக்கு வச்சுக்கோ. ஓகே, 180 வீடியோ, இதில் ஒரு 180 வீடியோ. சரி, இப்போ நல்லா பாரு, 180 வீடியோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம 6 மாதம் உட்காந்து டெய்லி ஒரு வீடியோ பார்க்குறதுல ஆகிற வேலை கிடையாது. நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும். இப்போ இந்த கோர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரிக்கலாம். 1 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க, நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க. இல்லை சார், நான் முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னா நீங்களும் இந்த நியூ ஜாயினிங் தான். இன்னொரு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை ரிவிஷனுக்காக யூஸ் பண்ண போகிறவங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் கோர்ஸை ஜாயின் பண்ணேன் ஆனால் நான் எதுவுமே படிக்கல அப்படின்னா நீ நியூ கமரில் வருவேன். இன்னொரு சில ஸ்டூடெண்ட்ஸ் யார்? ரிவிஷன் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸு. நல்லா பாருங்க, நீங்கள் எதை எப்போ கேட்டாலும் சரி என் டைம் டேபிளில் எந்த மாற்றமும் வராது. டைம் டேபிள் என்ன சார்? காலைல 6 o'clock to 9 o'clock, 10 o'clock to 1 o'clock, 2 o'clock to 5:30, அடுத்து பார்த்தீங்கன்னா 6 o'clock to 9 o'clock, 10 o'clock to 12 o'clock. இதுதான் டைம் டேபிள். நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி. ஓகேவா? வீடியோ மாற்றுறது அதெல்லாம் நம்ம கிடையாது. எல்லா டைம் இதே தான் நான் சொல்வேன். இந்த ஹார்ட் ஒர்க் உனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ யூஸ்வலி நம்மள்ட்ட 2 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டைம் நம்ம பயாலஜின்னு வச்சுக்கலாம், இது கெமிஸ்ட்ரி. நீ உனக்கு ஏற்ற மாதிரி டைமிங் மாற்றிக்கோ. இந்த டைமிங் டெஸ்ட்டு, இது ஃபிசிக்ஸு, இது வந்து ரிவிஷன். ஸோ இது உனக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமை மாற்றிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், எனக்குலாம் வந்து நைட் வந்து 12 மணி வரைக்கும் என்னால் எந்திரிக்க முடியாது, ஆனால் காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிச்சிடுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம். 11 மணிக்கு தூங்கிடு, காலையில் 1 hour எக்ஸ்ட்ரா முன்னாடி எந்திரிச்சு படிச்சுக்கோ, ஓ இஷ்டம். சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைட்டு தான் நான் எஃபெக்டிவாக படிக்க முடியும்னு சொல்லிட்டு நைட் உட்காந்து படிக்கிறவங்க. இன்னொரு சில பேர் என்ன, நான் வந்து நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டு நீ உன்னையவே ஏமாற்றிக்காத. எந்த டைம் எஃபெக்டிவாக உன்னால் படிக்க முடியுமோ அந்த டைமில் நீ உட்காந்து படி. ஓகேவா? சும்மா ஒரு பேச்சுக்கு ஓகே நான் வந்து நிறைய நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மூடே இல்லாமல் உட்காந்து என்ன படிக்கிறோங்கிறது. சரி, ஒரு சில ஸ்டேஜ் அப்படி இருக்கும், படிச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன படிக்கிறோங்கிறதே மைண்டில் கலெக்ட் ஆகாது. ஸோ அப்படிலாம் நீ படிக்காது. அந்த டைமிங் இப்போ 3 hours இருக்குன்னா 3 hour ஃபுல் ஃப்ளெஷ்டாக உட்கார போகிறது இல்லை. நீ அந்த 3 hours எப்படி பிரிச்சுக்க போகிற? ஒரு 1 hour வீடியோ பார்க்குறியா, ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோ. திரும்பி ஒரு 1 hour வீடியோ பார்க்குறியா, திரும்பி ஒரு 10 minutes பிரேக். அந்த மாதிரி நீ எடுத்துக்கலாம். சொல்கிறது புரியுதா? இப்போது நம்ம கோர்ஸ் என்னது? ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யார்? புதுசாக வரவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நம்மள்ட்ட இருக்கிற இந்த வீடியோவை நீ அடுத்து இருக்கிற ஒரு 4 to 5 months முடிக்கணும். கரெக்டாக இல்லையா? இந்த 4 to 5 months நீ இந்த வீடியோ மட்டும் இல்லை, டெஸ்ட்டு சீரீஸும் வரணும். கரெக்டாக இல்லையா? டெஸ்ட்டும் கொடுக்கணும். அப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months, சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எந்த இடத்துல டைம் அதிகமாக கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் டைம் கொடுத்துருவேன். ஓகேவா? இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம், நம்ம இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? பட் மேக்ஸிமம் என்னது, ஃபெப்ரவரிக்குள்ளே இந்த கோர்ஸை நம்ம முடிச்சிடணும். அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, இந்த 5 months பார்த்தோன்னா நீ முடிச்சிடணும். சொல்கிறது புரியுதா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணுறோம். புதுசாக வந்தவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கெமிஸ்ட்ரி டைம் இருக்குது பாரு. கெமிஸ்ட்ரிக்கு 3 hours டைம் கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ லெக்சரோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 hour இருக்கும். ஒரு வீடியோ லெக்சர் எவ்வளோ ஹவர் இருக்கும்? 1.5 hour இருக்கும். அந்த 1.5 hour நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க.
நீ 1x ஸ்பீடில் வச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஸ்பீடப் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2x ஸ்பீடில் கூட வச்சு வீடியோவை தாராளமாக பாருங்கள். ஓகேவா? ஸோ 1.5 hour வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் 45 minutesல கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் நீ 2x ஸ்பீடில் வைக்கிறேன்னா, இல்லை நீ 1.5x ஸ்பீடில் வச்சேன்னா 1.5 hour வீடியோ 1 hourல கம்ப்ளீட் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? அப்போ அந்த வீடியோவை 1 hourல கம்ப்ளீட் பண்ண போகிற. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிற? ஒரு 10 minutes பிரேக்கு. 1 hour அப்புறம் என்ன பண்ண போகிற? ஒரு 10 minutes பிரேக்கு. அடுத்த ஒரு சிட்டிங்கில் உட்கார போகிற. திரும்பி எவ்வளோ டைமு? 1 hour அகெயின் ஒரு 10 minutes பிரேக்கு. அப்போ நல்லா பாரு, எத்தனை வீடியோ முடிஞ்சு? 2 வீடியோ. ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வந்து 2 வீடியோஸ் கெமிஸ்ட்ரியும் 2 வீடியோ ஃபிசிக்ஸ்னு வச்சுட்டு போகலாம். ஓகேவா? 2 வீடியோ ஃபிசிக்ஸ் 2 வீடியோ கெமிஸ்ட்ரின்னு போனால் நல்லா பாரு, இது முடிக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும்? 90 days. அது முடிக்கிறதுக்கும் 90 days. 90 daysனால் எத்தனை மாதம் சார்? 3 months. சரிங்களா? இந்த 3 monthsல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு அட்டென்ட் பண்ண முடியாமல் போகும். அந்த மாதிரி ஒரு 4-5 நாள் வரலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ரஃபாக வச்சுக்கிட்டு நம்ம எப்படினாலும் ஒரு 4 monthsக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ டெய்லி என்ன பண்ண போகிறீங்க? 2 கெமிஸ்ட்ரி வீடியோ 2 ஃபிசிக்ஸ் வீடியோ பார்க்க போகிறீங்க. இதே தான் இங்கேயும் ஈவினிங் டைமில் உட்காந்துட்டு 1 hour 10 minutes 1 hour 10 minutes. நல்லா பாரு, இப்போயும் டைம் இருக்குது. இப்போ நல்லா பாரு, இதில் பார்த்தோன்னா ஒரு 40 minutes டைம் இருக்கா மேலே கெமிஸ்ட்ரியில்? லெட் மீ அசியூம் அந்த 40 minutesம் போயிடுச்சு சார், வீடியோ பார்க்குறதுக்கே போயிடுச்சு சார். நோ ப்ராப்ளம், 3 hour முடிஞ்சு அங்கேயும் இங்கேயும். இப்போது இந்த டெஸ்ட் டைமில் என்ன பண்ண போகிறீங்க? ஓகேவா? உனக்கு ஏற்ற மாதிரி டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மேலே கீழே எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் தான் ஃபஸ்ட் வேணா நீ ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு பாரு, கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் வேணா கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு பாரு, உன் இஷ்டம். எனக்கு இல்லை சார், நான் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் இங்கே தான் உட்காந்து பார்ப்பேன், இந்த இது பார்ப்பேன், இங்கே நான் பயாலஜி பண்ணுவேன், உன் இஷ்டம். யா எனக்கு தேவைன்னா ஒரு நாளைக்கு 2 ஃபிசிக்ஸ் வீடியோ 2 கெமிஸ்ட்ரி வீடியோ. சரியா? நீ எவ்வளோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ண போறியோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் பர் டே வந்து இன்னும் அதிகமாகும். அவ்வளோதான், சிம்பிள் சயின்ஸு. நீ வந்து எவ்வளோ லேட்டாக ஆரம்பிக்கிறியோ அதுக்கு எதாவது நிறைய வீடியோ பார்க்குற மாதிரி வந்துடும். அப்போ 4 வீடியோ நீ டெய்லி பார்க்க போகிற. சொல்கிறது புரியுதா? ஓகே. இப்போது சார் வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா? கண்டிப்பாக பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்? வீடியோ பார்க்குறத கூட சேர்த்து ரிவைஸ் பண்ணணும். அப்போ டெய்லி நம்ம டெஸ்ட் எழுத போகிறது இல்லை, கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த டெஸ்ட் டைம் எதுக்கு நீ யூஸ் பண்ணலாம்? ரிவிஷனுக்கு டெஸ்ட் டைமை யூஸ் பண்ணிக்கோ. இந்த டைமில் நீ அங்கே படித்த பற்றியா, இந்த 4 hours படிச்சிருக்க பற்றியா, அதை வந்து நோட்ஸை வச்சு ரிவைஸ் பண்ணுறதுக்கும், சரிங்களா, ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சார் கிளாஸில் பார்த்தேன் சார், ஏன்னா நீ 2x ஸ்பீடில் வச்சு பார்ப்பேன். 2x ஸ்பீடில் மேபி நான் ஒரு சில டைம் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி வேகமாக போகும். அப்போ நீ என்ன பண்ணல, அந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கோ, நீயா சால்வ் பண்ணு, திரும்பி ப்ளே பண்ணு, பாரு கொஸ்டின் சால்வ் ஆகுதா இல்லையான்ட்டு. கேல்குலேஷன் ஃபார்முலா புரிஞ்சிருச்சு சார், ஆமாம் சார் நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறீங்க எனக்கு தெரியும். அப்போ வீடியோ பாஸ் பண்ணு, நீயா சால்வ் பண்ணு, திரும்பி என்ன பண்ணிக்கோ, ப்ளே பண்ணிக்கோ. ஸோ ப்ராப்ளம் சால்விங்கும் இதில் நடக்க வேண்டும். சரிங்களா? லெசனுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொஸ்டினும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், டிபிபியோட சொல்யூஷனும் வந்துடும். சரிங்களா? ஸோ டெய்லி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சொல்கிறது புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? ஓகே. இது பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்காக. ஓகேவா? இல்லை சார் நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறனால இதே தான். இதே ஒரு கேட்டகரி யார்? ரிவைஸ் பண்ணுறவங்க. இந்த ரிவைஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் டைம் டேபிள் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஆக்சுவல் டைம் டேபிள் என்ன? இதில் ஒரு கெமிஸ்ட்ரி லெக்சர், இங்கே ஒரு ஃபிசிக்ஸ் லெக்சர் ஆஸ் யூஷுவல். சொல்கிறது புரியுதா? கெமிஸ்ட்ரி லெக்சர் டைமில் கெமிஸ்ட்ரி லெக்சர் பார்க்க போகிறீங்க, அந்த லெக்சருக்கான ரிவிஷனும் பண்ண போகிறீங்க. ஃபிசிக்ஸ் டைமில் ஃபிசிக்ஸ் லெக்சர் பார்க்க போகிறீங்க, ஃபிசிக்ஸ் லெக்சரை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. இது போக இந்த மத்தியானம் டைமில் என்ன பண்ணணும்னா, இவங்க இந்த 4 வீடியோ பார்க்குறாங்க பற்றி, எந்த 4 வீடியோனா டெய்லி வந்து அப்டேட் கொடுத்துருவேன். ஓகேவா? வரிசையாக போக போகிறோம். ஸோ நான் கொடுத்துருவேன், இன்றைக்கி வந்து இதோட ஃபஸ்ட் 2 லெக்சர், இதோட ஃபஸ்ட் 2 லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இதே தான். சரிங்களா? அப்போ என்ன ஆக போகுது நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 4 hour டைமில் என்ன பண்ண போகிறீங்க? அந்த லெக்சரை ரிவைஸ் பண்ண போகிறீங்க. நான் எப்படி சார் ரிவைஸ் பண்ணுறதுனா, நோட்ஸு, ஓகேவா,
நோட்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. சொல்கிறது புரியுதா? வீடியோ வந்து இப்போ உனக்கு தேவைப்படுதுன்னா பாரு அந்த இடத்துல. சரியா? சரி, ஆல்ரெடி படித்த ஒரு விஷயம் தானே, திரும்பி அதே விஷயத்த நீ உட்காந்து ரிவைஸ் பண்ணாலும் உனக்கு வந்து பிரெயின் திரும்பி ரீகால் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்காக நீ வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் படாது. எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் சும்மா ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கோ. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் டைமுக்கு வந்து சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஆல்ரெடி என் கூட வந்துட்டு இப்போ ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு என்ன ஆயிரும், எப்படி பார்த்தாலும் ஃபெப்ரவரிக்குள்ளே சிலபஸ் ரிவைஸ் ஆகி முடிஞ்சிடும். யோசிச்சு பாரு, சீரியஸாக சொல்கிறேன். சரியா? அடித்து கூட சொல்லுவேன், சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் முன்னாடி. சரி, சத்தியமாக மார்ச் மாதத்தில் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறவனும் இருப்பான், ஏப்ரல் மாதத்தில் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிக்கிறவனும் இருப்பாங்க. தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அத்தனை பேர் 30,000, 40,000, 50,000 கட்டிட்டு கிராஷ் கோர்ஸ்னு கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேருவான். அவன் இன்ஸ்டியூட்டில் சேர்றப்போ ஓனாலுமே எப்படி இருக்குது பார்த்துக்கோ. என்னவாயிருப்ப? எல்லா லெசன் படித்தாச்சு சார், எல்லா லெசன் ரிவைஸ் பண்ணியாச்சு சார், எல்லா லெசனுக்கு டெஸ்ட்டு கொடுத்தாச்சு சார். கரெக்டாக இல்லையா? இப்போ வந்துட்டு இருக்க போகிற அந்த கடைசி 2-3 மாதம், இப்போ முடிச்சிட்டேன்னா 2 மாதம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அந்த 2 மாதத்துல நீ எவ்வளோ ரிவைஸ் பண்ணலாம், எவ்வளோ டெஸ்ட்டு கொடுக்கலாம். நல்லா பாரு, நான் இந்த ரிவிஷன் டைமை தொடவே இல்லை. இந்த ரிவிஷன் டைம் வந்து நீ பயாலஜிக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கோ. பயாலஜி எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ சிலபஸை முடிச்சு தள்ளு. சொல்கிறது புரியுதா? பயாலஜி எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சிலபஸை முடிச்சிடு. என்ன டிஃபிகல்ட்டி இல்லை. ஸோ நம்மளோட அதே வீடியோஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ புதுசாக வந்தவங்க வீடியோ பார்க்க போகிற, வீடியோ பார்த்துட்டு ரிவைஸ் பண்ண போகிற. ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் சார், நான் உங்கள் கூட கரண்ட்டில் இருக்கேன்னா அந்த லெக்சரை என்ன பண்ணு, நோட்ஸை டவுன்லோட் பண்ணு, சும்மா ரிவைஸ் பண்ணு. கொஷினை பாரு, அப்படியே கொஷினை வந்து கால்குலேட் பண்ணால் உடனே சால்வ் ஆகும். சொல்கிறது புரியுதா? இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உனக்கே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக வந்து இது வந்து தப்பான முடிவு அப்படின்னு நீ எப்பவுமே யோசிக்க மாட்டேன். ஓகேவா? சொல்கிறது புரியுதா?